பேசலாம். திரு சூர்யா சார், இங்க மக்களவை தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதெல்லாம் முடிந்த பிறகு காத்திருந்து இந்த மின்கட்டண உயர்வை மக்கள் தலையில் சுமத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. பாமக, அமமுக எல்லாம் போராட்டம்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுகவும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது போராட்டம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்னன்னா இது இதோ இந்த எலெக்ஷன் முடியட்டும் அதுக்காக அப்படின்னு இல்லை. ஏற்கனவே அதில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஜூலையில் உயர்த்துவது அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அதை பண்ணுறோம் அப்படின்னு டான்ஸ்வாக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ 4 பேர் பேசுனாங்க, அவங்கவுங்க அரசியல் பார்வையிலிருந்து கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலும் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. மக்கள் தலையில் ஒரு பிரச்சனையை, ஒரு சுமையை ஏற்றுவது, இல்லை அவர்களை வஞ்சிப்பது, அவர்களை கடினப்படுத்துவது என்ற ஒரு அரசியல் கொள்கையிலிருந்து திமுக அரசு இதை செய்கிறது அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சனம் இந்த அரசின் மீது வைக்க முடியாது. ஏன்னால் அது சமூக நலத் திட்டங்களை தொடர்ந்து அறிவிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு சமூக நலத் திட்டங்களை செய்யக்கூடிய மாநிலமாக வேறு எந்த மாநிலமும் இந்தியாவில் இல்லை என்பதும் ஒரு உதாரணம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ சகோதரர் சத்யன் சொன்னார், அதில் சில திருத்தங்கள் செஞ்சோம் வச்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்மையார் இருக்கும் வரை அதுக்குள்ள அனுமதி கொடுக்க முடியாது என்று அவர் பகிரங்கமாக அறிவித்தார், எல்லாம் செய்தார். இல்ல, ஒரே ஒரு கேள்விதான். இங்க அதிமுக ஆட்சி காலத்துல மின்கட்டண உயர்வின் போது இங்க உடம்புல கட்டண உயர்வு உடம்புல ஷாக் அடிக்குது அப்படின்னு சொன்ன இப்போ முதலமைச்சரா இருக்கிறார், அவர் அப்படியான ஒரு கட்டண உயர்வை அறிவிக்கலாமா அப்படின்னு அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதைத்தான் சொல்றாங்க. அப்படி ஒரு கட்டண உயர்வை அறிவிக்க வேண்டும், திணிக்க வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை கிடையாது. அது இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வினையை இங்க அறுவடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல அதிமுக அதற்கு பலியானது. அம்மையார் பலியாகவில்லை, அதிமுக. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அவர் முதற்கட்ட கருத்து இல்ல, பேசி முடிக்கட்டும். பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு நேரம் தர பதில் சொல்றேன். அவரோட முதற்கட்ட கருத்து நான் வாங்குறேன், வாங்கிட்டு நான் வரேன். அந்த அம்மையார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது செப்டம்பர் 22. இவங்க எப்போ போய் உடனடியாக அதில் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால், அதே அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே இவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்குள்ளே போய் நுழையிறாங்க. நத்தம் விஸ்வநாதன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த அறிக்கை குறிச்சிருக்கு. தனியார் மின் நிறுவனங்கள் அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்தாலும் மாநில மின்வாரியங்களிடம் பணம் இல்லாத காரணத்தால் அவற்றை வாங்க முடியவில்லை. அதனால் தனியார் மின் நிறுவனங்களால் அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவை வங்கிகளில் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை. அதனால் அந்த கடன்கள் வங்கிகளுக்கு சுமையாக மாறுகிறது. ஆகவே மின்வாரியங்களின் நிதிநிலையை சீர் செய்து மின்சாரத்தை வாங்க வைத்து தனியார் மின் நிலையங்கள் வங்கிகளில் வாங்கிய கடன்களை செலுத்தவே இந்த திட்டம், முதல் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சத்யன் கொடுத்துட்டாரு. அந்த நஷ்டம் மாநிலத்தின் நிதியின் மேல ஏத்தாதீங்கிறத அம்மா எதிர்த்தது. எடப்பாடி அதைத்தான் எதிர்த்தாரு. மாநிலத்தின் நிதி நிலையில் அதை ஏற்ற மாட்டோம் ஒப்புக்கொண்டனாலதான் கையெழுத்து போட்டோம். அதை சொல்லுங்க. இதுதான் காரணம். மாநிலத்தின் அவருடைய நஷ்டத்தை மாநிலத்தின் நிதியின் மேல் ஏற்ற மாட்டோம். எங்க இருக்கு சொல்லுங்க. எந்த அக்ரிமெண்ட் இருக்கு? உதயமின் யாரோட உதயமின் திட்டத்துல எங்க நீங்க அப்படி ஒரு உதயமின் அக்ரிமெண்ட் அப்படி ஒரு நிர்பந்தத்தை அதிமுக கொடுத்ததாகவோ அதை ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாகவோ இப்ப ஒன்றிய அரசாங்கம் நீங்க சொல்லுங்க. ரெக்கார்ட் இருக்கா? இப்ப வீடியோ நான் வரேன். நான் முடிச்சிட்டேன். அவர் பேசி முடிச்சிட்டாரு. முதற்கட்ட கருத்து தான். அவர் பேசி முடிக்கட்டும். ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. பேசலாம். ஒரு நிமிஷம் அவரோட நேரத்தை நம்ம வீணடிக்க முடியாது. அவர் பேசட்டும். அவர் பேசட்டும். நீங்க உங்க நேரத்துல நீங்க தாராளமா பேசலாம். தாராளமா பேசலாம். அது எல்லாருக்கும், அவர் எல்லாருக்கும் பேசலாம். சத்யன் பேசலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பேசி முடிக்கட்டும்.
அவர் பேசி முடிக்கட்டும். எல்லாரும் போயிட்டு இருக்கு. அவர் பேசி முடிக்கட்டும். எல்லாரும் போடலாம் இருங்க. சூர்யா சேவரி. அதாவது எனக்கு தேவை வந்து சார் உண்மை பேசுறது வேணும் சார். நான் வரேன் சார். நீங்க பேசுங்க. போய் பேசுறதுக்கு நம்ம அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து எல்லாருடைய நேரத்துல நம்ம பேச முடியாது. சத்யன் உங்க நேரத்துல நீங்க தாராளமா பேசுங்க. ஏங்க அதாவது ஒரு மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து மாநில அரசாங்கங்கள் இருக்கிற பொழுது ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற காலத்திலையும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. கலைஞர் ஐயா இருக்கும்போது மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இங்கே உள்ள சிரமம் இவ்வளவு கன்சியூமர் பண்ண வேண்டியிருக்கு, உற்பத்தி இவ்வளவு இருக்கு, விநியோகம் இவ்வளவு தேவை இருக்கு, இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இதை பண்றோம்னு. நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு அப்படின்னு ஒன்று வந்து உள்ள நுழையிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. அப்ப இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க? 1 கோடி பேர் அதில் எந்த விதமான பாதிப்பும் அடைய போறது இல்லை. இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடியதுலயே அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்டே அதுதான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி பேர் வந்து இதுல எந்த பாதிப்பும் அடைய போறது இல்லை. நாங்க வந்து இதுல அதாவது கட்டணத்தை உயர்த்தவில்லை, திருத்தங்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு சின்ன திருத்தங்கள் பண்ணியிருக்கிறோம். பெரிய அளவிற்கு சுமையை ஏற்றக்கூடியதை நாங்க செய்யல. அப்ப இது தவிர்க்க முடியாததாகத்தான் நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கே ஒழிய மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தணும்னு நாங்க நினைக்கல, செய்யல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அரசினுடைய ஸ்டேட்மெண்டாக இருக்கு. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, திடீர்னு 500 ரூபா 2000 ரூபா போச்சு பெட்ரோலை தினம் ஏத்துறது எதுக்காவது ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஒரு விளக்கம் இருக்கா? ஐயா கனக சபாபதி பேசுறாருல, மக்களை நாங்க எப்படி காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெட்ரோல் விலை, நீங்க ரஷ்யாவில் போய் நீங்க பெட்ரோல் வாங்குவீங்க, அவன் $75 தான் கொடுப்பான். ஆனா நீங்க அதனுடைய கன்சம்ஷன், நீங்க மக்களுக்கு அதனுடைய நுகர்வின் பலனை கொடுத்திருக்கீங்களா? அப்படின்னா கிடையாது. வாங்கி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் அனுபவிப்பதற்காக நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிறதான விமர்சனமாக இருக்கிறது. அப்படி இந்த மாநில அரசாங்கம் யாரிடமாவது வாங்கி இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் அதை அனுபவிப்பதற்காக இந்த உயர்வுகள் வருகிறது அப்படின்னு ஏதாவது குடிசைக்கு வீடுக்கு ஒரு 1 கோடி பேர் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா எம்எஸ்எம்இ மாதிரியான தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவில் தொடர்ச்சியா பாதிக்கிறாங்க. பீக் ஹவர்ஸ் கடந்த முறை 2022 ஏத்தும் போதும் கூட அந்த பாதிப்பு இருக்கு. பீக் ஹவர்ஸ் கட்டணத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. நிலை கட்டணத்தை குறைக்கணும், நிலை கட்டணம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாதிப்பு தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படாம மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது இன்னும் அந்த பாதிப்பு தான் அதிகப்படுத்தும். நிச்சயமா. அதாவது என்னன்னா, ஒரு உயர்வு என்பது மக்களை பாதிக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, சிறு குறு வணிகர்கள் இதெல்லாம் பாதிக்கும். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசி இது பாதிப்பை உருவாக்க வேண்டும், தொழில்களை அழிக்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை மூட வேண்டும், ஏரோப்ளானை விற்க வேண்டும், அப்படியெல்லாம் பிளான்ல பண்ணல. இது வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிற பொழுது அதில் வரக்கூடிய சுமையை கூட நாங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு சிறிய அளவிற்கான ஒரு திருத்தங்களை ஒரு மாநில அரசு செய்கிற பொழுது அது மாநில அரசு மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய சுமையை சுமத்துகிறது, திணிக்கிறது, கஷ்டத்திற்கு உள்ளாக்குகிறது என்பது எதற்காக நாங்கள் உடனே மக்களை காக்க களத்தில் இறங்குகிறோம் என்று சொல்வதற்குல அது அரசியல். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன? அந்த நிலவரத்தில் இருந்து ஒரு மாநில அரசாங்கம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. இதுதான் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அரசியல் பேசணும்னா பேசலாம். சத்யா, நீங்க இது இப்போ அரசியலா ஆக்கணும், இதை வந்து மக்களுக்காக நாங்க களத்தில் இறங்குறோம், போராடுறோம் அப்படின்னு சொல்றது அரசியல். ஆனா இயல்பை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். எதிர்கட்சி அரசியல் செய்யுமாவே இல்லை சார் செய்யும். மக்கள் நல அரசியல் தானே சார், அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க. இதே ஷாக் அடிப்பது மின்சாரமான போர்டு பிடிச்சி நின்றவர் தான் எதிர்கட்சி தலைவர். அப்போ என்னலாம் இப்போ மீண்டும் மீண்டும் உதவி மின் திட்டத்தை பற்றி பொய்யா தானே பேசுறீங்க? உண்மை பேசுறதுக்கு துணிவு இல்லைல்ல. சரி சார், நான் ஒரே ஒரு தரவு மட்டும் கேட்டோன்னு நிறுத்திக்கிறேன் சார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டும் என்பது அந்த உதய் மின் பரிமாணத்தோட ஒரு டார்கெட். அதோட 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு குறிக்கோளில் ஒன்று. அடுத்து டெட் ரீஸ்ட்ரக்சரிங், கடனை மறுசீரமைப்புதல் அப்படின்னு. எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும், லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் 4 முக்கிய கொள்கைகளாக உதய் மின் திட்டத்தை கொண்டு வந்து அந்த உதய் நிறுவனம் சொல்லுது. அதுக்காக ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துங்கன்னாங்க. போன ஆண்டு இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட 20 கோடி ஸ்மார்ட் மீட்டரில் 15 விழுக்காடு, அது அதிகபட்சமாக ஸ்மார்ட் மீட்டர் பெற்றது வந்து தமிழ்நாடு. 3 கோடி ஸ்மார்ட் மீட்ரு எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாங்கன்னு கோவை செல்வர் தரவு கொடுக்க சொல்லுங்கள். போன பிப்ரவரி 2023 கொடுத்தாங்க 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் தமிழ்நாடுக்கு. ஆனால் அந்த ஸ்மார்ட் மீட்டரை இன்ஸ்டால் செய்ய நிறுவனத்தை, துபாயில் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்க ஒரு நிறுவனத்தை டெண்டரில் ஃபார்ம் ஃபுல் பண்ணி 100 கோடி ரூபா டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற கூதல் வேலை நடந்தது தான் திமுகவோட வேலை. இதை செய்தது ஜெயிலில் பொங்கல் தீபாவளியும் கொண்டாடிருக்கிற ஒருத்தர், அவர் பண்ண வேலை. அது பொது வெளியில் வந்தோடனே பேக் அடித்தாங்க. இப்போ இந்த 3 கோடி ஸ்மார்ட் மீட்டரில் எவ்வளோ சார் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்க சார்? மாதந்தோறும் மின் கணக்கீடு நீங்கள் அதை கவுத்திட்டீங்க. 100 யூனிட் இலவச மின்சாரம் இன்னும் தொடர்கிறது என்பது வடிகட்டின போய். ஒரு வீட்டில்
அப்பா மகன் இருந்து குடும்பங்கள் ரெண்டாக இருந்தா கூட சப்மீட்டர்னு ஒன்று இருந்ததை சப்மீட்டருங்கிறதே தூக்கிட்டீங்க. இல்ல 100 யூனிட் இலவச மின்சாரத்துல என்ன போய் அதைத்தான் நான் அதை விளக்கிட்டு இருக்கேன். சப்மீட்டர் இருந்தால் சப்மீட்டர் தூக்கிட்டீங்க. சப்மீட்டர் தூக்கி அப்பா மகன் குடும்பத்தில் இருந்தாலும் காம்பவுண்ட் வேறையா இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரே மீட்டராக மாற்றினீங்க. 100 யூனிட் என்பது 3 ஃபேஸ் மின்சாரம் கொடுத்தோம், மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். நீங்கள் 1 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அந்த 3 ஃபேஸ் மின்சாரத்துக்கு மின்சாரமே கொடுக்கலையே நீங்கள். இப்போ எல்லாமே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் வடிகட்டின அறிக்கை வடிகட்டின பொய்களாக தானே வருது. கடைசியாக இருக்கிற இன்னைக்கு வந்து இவர் சொல்கிறார்ல, நாங்கள் ஆட்சியில் விட்டுட்டு போகும்போது நஷ்டத்தை வச்சுட்டு போயிட்டாங்க 2011ன்னு. 18 மணி நேரம் மின் வெட்டு சார். 2 ஜிகாவாட்ஸ் மின்சாரத்தை வந்து நாங்கள் குஜராத்லேருந்து வாங்குறோம்னு அம்மா பேசும்பொழுது மின் பகிர்மான கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னது யாரு? மாசாவை ஆண்டு கொண்டு இருந்த காங்கிரஸ். உங்கள் கூட்டணி கட்சி வச்சா சொல்ல சொன்னீங்க, உடனடியாக சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி விழுந்தடிச்சு அந்த 15 மணி நேரம் மின் வெட்டு இருந்து கூட 2011 2021 ஆட்சி விட்டு வெளியே போகும்போது 7 கோடி உற்பத்தியாக இருந்த 15 மணி நேரமா இருங்க 7 கோடி உற்பத்தியாக இருந்த ஜிடிபியை 23 லட்சம் கோடியாக மாற்றணும்ல.